Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி அரசு மருத்துவமனையில் எலி கடித்ததால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த வார்டிலும் எலி சுற்றித் திரியும் வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனையில் எலி கடித்ததால் அந்த மூதாட்டியை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கும் எலி செல்வதை இந்த காணொலியானது காண முடிகிறது. காணொலியில் இது மருத்துவமனையின் பாதுகாப்பையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுடைய தகவல்கள். வணக்கம் சங்கீதா. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் அனைவருமே தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மருத்துவமனையிலே 1000க்கும் மேற்பட்ட உள் நோயாளி பிரிவுகளில் நோயாளிகள் அங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், குறிப்பாக குடிநீர், கழிவறை போன்ற வசதிகள் இல்லை என தொடர்ந்து நோயாளிகள் மற்றும் நோயாளியின் குடும்பத்தினர், உறவினர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை அந்த புகாரின் மீது மருத்துவமனை நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் திருச்சி மாவட்டம் பொன்மலை அருகே உள்ள ஆலத்தூர் கிராம பகுதியை சேர்ந்த தமிழ்கொடி, வயது 60. இவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக எலும்பு மூட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை 5 மணி அளவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டில் எலி ஒன்று அவர் கால் கட்டவர்களை கடித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் உடனடியாக அந்த மூதாட்டிக்கு எலி கடித்ததுக்கான மருந்து மற்றும் ஊசிகள் போன்ற சிகிச்சைகள் அளித்ததாகவும் அவருடைய மகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த வார்டில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து எலி தொல்லைகள் அதிகமாக இருப்பது குறித்து அந்த தமிழ்கொடி அவருடைய மகன் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் அலட்சிய போக்கில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நம்ம தமிழ்கொடிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்காக நேற்று இரவு தரைத்தளத்தில் சிகிச்சை பெற்று வந்த தமிழ்கொடியை ICU தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே அந்த வார்டில் இருந்த 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளை உடனடியாக அங்கிருந்து 6வது மாடிக்கும் மற்றும் முதல் மாடிக்கும் மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த எலி தொல்லையால் அந்த வார்டு முழுவதுமாக தற்போது மூடப்பட்டு அவற்றை சுத்தம் செய்யும் பணியிலும் மருத்துவமனை நிர்வாகம் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு தமிழ்கொடி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அங்கும் எலி தொல்லை இருப்பது ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. இது குறித்தும் மருத்துவமனை நிர்வாகம் எந்த விதமான ஒரு பதிலும் கூறவில்லை என தமிழ்கொடி மகன் வேதனையுடன் தெரிவிக்கிறார். தொடர்ந்து அந்த மருத்துவமனை அரசு திருச்சி தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், நோயாளிக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தனியார் மருத்துவமனை செல்ல முடியாத சூழ்நிலை தான் அரசு மருத்துவமனை நோக்கி வருகிறோம். இந்த அரசு மருத்துவமனை நோக்கி வரும்போது இங்கு நோயாளிக்கு தேவையான முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை மற்றும் குறிப்பாக வரக்கூடிய நோயாளிக்கு தேவையான அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய கழிவறைகள், குடிநீர், படுக்கை வசதி போன்ற எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இந்த திருச்சி தலைமை அரசு மருத்துவமனை இல்லை. தொடர்ந்து புகார் தெரிவித்து மருத்துவமனை அலட்சிய போக்கிலே செயல்பட்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட மருத்துவமனையில் லஞ்சம் பெறுவதாக ஒரு நபர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பெரும் வைரலானது. அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதும் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி இல்லை என்பதுதான். அரசு தலைமை மருத்துவமனையில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் நோயாளிகள் தினமும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் வார்டில் தற்போது எலி தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அந்த காணொலி காட்சி மூலம் பார்க்க முடிகிறது. இது குறித்து இன்று காலையே தமிழ்கொடிய மகன் அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகிகளும் மருத்துவம் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். ஆனால் அது குறித்து அவர்கள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்ற நோயாளிக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்படக்கூடாது. உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை ஆய்வு மேற்கொண்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என நோயாளி தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.